வெல்கம் டு அறம் டிஎம்பிசி பாடசாலை. நம்ம சேனலில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தினமும் ஒரு தலைவர் அப்படின்ற தலைப்பில் நம்ம டெய்லியும் ஒரு தகவல் பார்ப்போம். கட்டாயமாக அந்த தலைவர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம சிலபஸில் இருக்கிறவங்களோட முக்கியமான தலைவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த வரிசையில் முத ஒரு தலைவர் நம்ம பார்க்க போகிறோம். யாருன்னா, இந்த மேக்ஸிமம் இந்த மாதிரி கண்டென்ட் எங்கே இருக்குதுன்னா, நம்மளோட ஸ்கூல் புக் கண்டென்ட்டை மட்டும் தான் பேஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தலைவர் பற்றி நம்ம 11th புக்கில் இருப்பாங்கல்ல, தமிழ் அறிவுன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ அதுல இருக்கிற தலைவரை பத்தி நம்ம கேட்போம். ஏன்னா லாஸ்ட் நடந்த குரூப் 4ல அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த புலமை பெருங்கடல்லாம் யாரு, புலமை கதிரவன் யாரு, இந்த மாதிரி டைப்ல எல்லாம் கொஸ்டின் எடுப்பாங்க. ஆனா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் அதிகமா இருக்கும். ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ்னா அங்கதான் நமக்கு ட்ரிக் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான டைம் எடுத்துக்கிற மேனேஜ்மெண்டான யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால நம்ம என்னன்னா டீட்டெயிலா இந்த மாதிரி நோட்ஸ் மெத்தட்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஷார்ட்கட்டா நமக்கு பட்டுன்னு அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை பார்க்கும்போது ஈஸியாக ஞாபகம் வரும். வாங்க, புலமை கதிரவன் தினமும் ஒரு தலைவர் டாபிக்ல நம்ம மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனை பத்தி ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அவர் அவருடைய காலங்கள் என்ன அப்படின்னா, அவர் பிறந்ததுல இருந்து அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் 815 டு 1876. 815 டு 1876. ஓகேங்களா? அடுத்தது அவர் எங்க பிறந்திருப்பாரு அப்படின்னா, திருச்சி அதவத்தூர்ல பிறந்திருப்பார். திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டா நான் திருச்சிங்க வச்சிருக்கிறேன். அது என்ன ஊரு? அதவத்தூர்ன்ற ஒரு ஊர்ல பிறந்திருப்பார். அதுக்கு அடுத்தது இவருடைய பெருமையை சேர்த்த ஒரு நூல் ஒண்ணு இருக்குது. அது எந்த நூல் அப்படின்னா, அவர் சேக்கிழார் பிள்ளை தமிழ் நூல் தான். என்னது? அவருடைய பெருமையை சேர்த்த நூல். அதுக்கு அடுத்தது இவர் ஒரு விஷயத்துல ரொம்ப வல்லவர். அது என்ன அப்படின்னா, தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர். ஒரு ஸ்டேட்மெண்ட்ல வைப்பாங்க, இவர் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் அப்படின்னு வைப்பாங்க. இல்லைன்னா அந்த இடத்துல எடுத்துட்டு வேற ஏதாவது நமக்கு கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியே ஒரு கண்டென்ட் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அது தெரிஞ்சுக்கலாம். அப்ப தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் யாருன்னு கேட்டனா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா? அடுத்தது இவர் என்ன பண்ணிருப்பானா, ஒரு 3 அந்தாதி எழுதியிருப்பார். அது என்னென்ன அந்தாதி அப்படின்னா, யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதி. ஓகேங்களா? இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்னன்னா, வெண்பா யமாகா பைக்ல திரிஞ்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு ஷார்ட்கட். வெண்பா யமாகா பைக்ல திரிஞ்சுன்னு இருப்பாங்க. ஸோ யமாகா பைக்கை பார்த்தோன்னு நமக்கு என்ன வரணும்? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனுடைய அந்தாதிகள் தான் வரணும். ஓகேங்களா? அடுத்தது இவருக்கு மாணவர்கள் இருப்பாங்க. இவர் ஒரு ஆசிரியர் தானே. அப்ப இவருக்கு ஒரு 3 மாணவர்கள் இருப்பாங்க. அது யார் அப்படின்னா, ஊவேசா. அப்ப இவர்கள் மாணவர்கள்னு கேட்டாலும் கேட்பாங்க, ஊவேசாவுடைய ஆசிரியர் யாரு அப்படின்னு கேட்டாலும் கேட்பாங்க. அப்போ ஊவேசாவுடைய ஆசிரியர் யாரு? மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரர் 3 மாணவர்கள். அது யாராருன்னா, தியாகராசர், அடுத்து குலம் காதிலு நாவலர் வரும். குலம் காதிலு நாவலர். இவங்க 3 பேர் யாருன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனுடைய மாணவர்கள். அடுத்தது இவருக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னா, புலமை கதிரவன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டை வச்சாலும் வைக்கலாம், நமக்கு இல்லைன்னா 1 to 1 அதுல வச்சாலும் வைப்பாங்க கொஸ்டின்ஸ். அதுக்கு அடுத்தது திருவாரூர் மடத்தினுடைய தலைமை புலவரா இருக்கிறார். திருவாரூர் மடத்தினுடைய தலைவர் என்றவர் சுப்பிரமணிய தேசிகர். அந்த திருவாரூர் மடத்தினுடைய தலைமை புலவராக இருந்தவர் யாருன்னா நம்ம மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். நன்றி.